வாங்க இன்றைக்கி ஒரு போண்டா ஒன்று செஞ்சிடலாம். நோன்பு திறக்கிறதுக்கு 1/2 கப்பு உளுந்து. இந்த போண்டா நல்லா சூப்பராக இருக்குமா. 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுந்துக்கு 1/2 கப்பில் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு இது நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டமா. ஊறினோன்னே காட்டுறேன். இப்போது இந்த கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துருவோம். ஒரு 7 பல் பூண்டு, பெரிய பல் 7 பல் பூண்டு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, ஒரு அரை விரல் பெருசில் இஞ்சி துண்டு, 2 மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இது அரைக்கல, 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் பெரியது 1, பச்சை மிளகா 1, மல்லிக்கீரை நல்லா ஒரு புடி, கருவேப்பிலை 2 கொத்து வச்சுருக்கேன். இதுக்கு சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஜீரகம், முழு சோம்பு கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இதில் தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அரைச்சத்தில் இப்போ ஒரு 1/2 டம்ளரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிட்டு வரேன். வச்ச கடலைப்பருப்பு உளுந்த இந்த பதத்துக்கு அரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இதில் தேவையான பொருள் சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருந்ததை சேர்த்துட்டேன். இப்போது வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் சோம்புத்தூள் அதையும் சேர்த்துட்றேன். இப்போது முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்கணும். இதில் உப்பையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்றேன். உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் இதில் அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பிசைஞ்சு பார்த்துட்டு வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 25 கிராம் இருக்கும். இப்போ பிசைஞ்சு இப்போ இந்த போண்டாவை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப பெருசாக வேணாம், இந்த அளவுக்கு போதும். இது நல்லா உப்பி வரும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போடலாம். நான் சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ பாதி சுட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று பாதி சுடுவேன். அதனால் வேகட்டும். என்ன அழகாக வெந்து வருது. அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. ஆனால் உள்ளே இருக்க மாவு இருக்கும். இப்போ நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. அழகான போண்டா. இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம். சும்மாவும் சுட சுட சாப்பிட்லாம். சும்மா எளிய இது இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற போட்டு இப்போ ஸ்நாக்ஸுக்கு நான் நோன்பு திறக்கிறதுக்காக செய்கிறேன். ஸ்நாக்ஸுக்கு சாயந்தரம் சிற்றுண்டிக்கு இது செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும். ஆளுக்கு 2-3 சாப்பிட்டாலும் போதுமானது. நீங்களும் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போது இன்னொரு ஈடு போட்டு எடுத்துறோமா. அடுப்பை சிம்மில் வச்சு வந்தாக்கா நல்லா சுருக்க வந்துடும். கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டாக்கா நல்லா வெந்துது. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நல்லா இருக்குது. நல்லா பொசண்டு.
இதுதான் வேகட்டும். பாருங்கள், உளுந்து கடலப்பருப்பு போண்டா ரெடிங்க. ஒரு 25 சுடலாம், நான் 10 தான் சுட்டிருக்கேன். அப்புறமா நான் பசங்க வந்தோன்னு சுட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கம்மா இந்த அழகான போண்டாவை. நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. பாங்களா? இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க.